ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஃபார் ஃபன் பூனை கல்யாணம் தான் பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை பேர் அயான், பொண்ணு பேர் நெஹ்லா. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பூனை கல்யாணம் பார்க்கலாம். ஸ்டேஜ் அலங்காரம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு சீர் கொடுத்தாங்க. பொண்ணு சாப்பிட்றதுக்கு, போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, பொண்ணுக்கு தேவையான சீப்பு, நகம் வெட்டுறது, இப்படி எல்லா வகையான ஐட்டங்களும் அந்த சீரில் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கான பிளேட்டு, மீன் கிரேவி எல்லாமே இருந்துச்சு. ஒரு கல்யாணம் மாதிரியே கொண்டாடினாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். மாப்பிள்ளையை பாருங்கள், கண்ணாடி போட்டாலே மாப்பிள்ளை கண்ண மூடிடுறாரு. மாப்பிள்ளை சூப்பராக ரெடி ஆகிட்டார். ஆனால் ஒன்று, இதில் மாப்பிள்ளை சொன்னபடியே கேட்டார். பொண்ணு தான் அப்பா ட்ரெஸ்ஸை போடவே உடையில. மாப்பிள்ளை எல்லாத்துக்குமே ஒத்துழைச்சார். பாருங்கள், செம க்யூட்டாக இருக்கிறாரு. இவ தான் இதில் ஹீரோ அயான். ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், ஹீரோயின் வந்துட்டாங்க. நெஹ்லா இவங்க நேமு. நம்ம சேனலோட பெரிய ஹீரோயின் இவங்க தான். இவரும் நம்ம சேனலில் அப்பப்போ வந்து எட்டி பார்ப்பார். என்னுடைய வீடியோவில் நிறைய ஷார்ட் வீடியோ, கேட் வீடியோ தான் போட்டிருக்கிறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதிகமாக என் சேனலில் இருக்கிறது இவங்க ஹீரோயின் தான், நெஹ்லா. ரெட்டை ரோஜா ஒத்த ரோசா பொண்ணை ரொம்ப வளர்த்துருக்குறாங்க சூப்பராக. ஆனால் இவங்க ட்ரெஸ்ஸு போடவே விடலை. என்னமோ இப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. நெஹ்லா அயான். அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு மாற்றிக்க ரிங்கு, மாப்பிள்ளை பொண்ணுக்கு போடக்கூடிய செயின் எல்லாமே இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்றா வச்சாச்சு. பாருங்கள், மாப்பிள்ளை தான் சொல்லுபடி கேட்குறாரு. பொண்ணு ஏதோ அதிசயமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ரெட்டை ரோஜா செம க்யூட்டாக இருக்குது. பொண்ணுலாம் இப்படி உட்கார்ற ஆளே இல்லை, அதிசயமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை சேரில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே நல்லா போஸ் கொடுக்குறாரு. இப்படி ரெண்டு பேரும் கிட்டத்தில் இருந்தாலே அடி தான் எப்பவும் நடக்கும். பொண்ணு தான் அடிப்பாங்க, மாப்பிள்ளை அடி வாங்குவார். வாழை வச்சு ஆட்டி ஆட்டி கூப்பிடுவாங்க பொண்ணு. மாப்பிள்ளை கிட்டே போனதும் அடியை விட்டுருவாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மாப்பிள்ளைக்கு கண்ணாடி போட்டாரே கண்ணை மூடிடுவார். செம க்யூட்டாக இருக்குதுல்ல. பொண்ணுக்கு ஹைலைட்டே அந்த ரெட்டை ரோஜா தான். இது நாம் சிரிக்கிறதுக்காகவே மட்டுமே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ரெண்டு பேத்துக்கு நல்லா தூக்கம் வருது. சாப்பிட்டாங்க இப்போ தான், அதான் தூக்கம் வருது.
ஆனால் ஒன்றுங்க, நிஜமாலுமே மாப்பிள்ளை சொல்படி கேட்டார். பொண்ணு தான் பா, எத்தனை வாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு கலத்தியாச்சு. மாப்பிள்ளை அப்படியே தான் இருந்தார். வாங்க, கல்யாணம் ஆரம்பிக்க போகுது. அடி இப்படியே தாங்க அடிச்சுட்டே இருந்தாங்க. ஐயான் நஹ்லா. ஃபேஸை பார்த்தாலே தெரியும், மாப்பிள்ளை ஃபேஸ் வந்து அப்படி ஒரு சாந்தமாக இருக்கும், பொண்ணு உருண்டு இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு கேப் மட்டும்தான் மிஸ்ஸிங். கேப் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடி செம க்யூட்டாக இருக்கிறாங்கல்ல. ரெட்ட ரோஸா? பாருங்கள், இருக்கவே மாட்டாங்க. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எத்தனை வாட்டி பொண்ணுக்கு அப்பப்போ ட்ரெஸ்ஸை ஒழுங்கு பண்ணிகிட்டே இருக்கிறான்ட்டு. ஆனால் பொண்ணு இப்படி கொஞ்ச நேரம் இருக்கிறதே அதிசயம்தான். நேர பார்க்க எங்களுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க பார்க்க. இவங்க வீடியோஸ் தான் நிறைய போட்டிருக்கிறேன் ஷார்ட் வீடியோவில். பாருங்கள், கல்யாணத்துக்கு சைன் போடுறதுக்கு பேப்பர் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஐயான் நஹ்லா. இதில் அவங்க காலில் மை தடவி அதில் சைன் போட்டுக்கிட்டாங்க. இப்போ மாப்பிள்ளை காலில் மை தடவி பேப்பரில் சைன் போட்டாச்சு. மாப்பிள்ளை பொண்ணு மடியில் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து ஐஸ் வச்சுட்டு இருக்கப்படுது பொண்ணு. மாப்பிள்ளை சைன் போட்டாச்சு. இப்போது பொண்ணு சைன் போடணும். சைன் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் மை வச்சு மாப்பிள்ளை நல்லா ஸ்ட்ராங்காக சைன் போடுறாரு. இப்போ பொண்ணும் சைன் போட்டாச்சு.
பொண்ணு சைன் ரொம்பவே கிளியராக விழுந்துருக்குது. 2 பேரும் சைன் போட்டாச்சு. கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கையெழுத்து போட்டாச்சு. சிறப்பாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ மாப்பிள்ளை பொண்ணுக்கு செயின் போட போகிறாங்க. பொண்ணுக்கு செயின் போட்டாச்சு. அடுத்து மாப்பிள்ளையும் பொண்ணும் ரிங் மாற்றிக்கிறாங்க. மாப்பிள்ளை ரிங் போட்டாச்சு. இப்போ பொண்ணுக்கு ரிங் போடுறாங்க. பார்க்க காமெடியாக இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க கூண்டுக்குள்ளே விட்டாச்சு 2 பேரையும். ஃபஸ்ட்டு பொண்ணை விட்டாச்சு. இப்போ தான் செம கூத்து இருக்குது. மாப்பிள்ளைக்காக வெயிட்டிங். பொண்ணும் கூண்டுக்குள்ளே போயாச்சு. இப்போ பாருங்கள், வாழை ஆட்டி ஆட்டி கூப்பிடுவாங்க, ஆனால் அடியை விடுவாங்க. மாப்பிள்ளை தாங்க இதில் ரொம்ப பாவம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கூண்டுக்கு லைட் போட்டு நெட்டு போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க, டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் டூ மச் சொல்லலாம். ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். என்ஜாய் பண்ணலாமே. பாருங்கள், வாழை ஆட்டி ஆட்டி கூப்பிட்றாங்க. கிட்ட போனது என்ன நடக்குது பாருங்கள். பூனை வந்து வாலாட்டி ஆட்டினாலே அவங்க கூப்பிட்றாங்கன்ற அர்த்தமா. அதே போல் தான் இவங்க வாழை ஆட்டுறாங்க பாருங்கள். அதனால் அவங்களும் கிட்ட மாப்பிள்ளை கிட்ட போகிறாரு, அடி. இதே தாங்க லாஸ்ட் வர. கடைசியில் கூண்டை திறந்து விட்டுட்டோம். அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கமாக போயாச்சு. பாருங்களேன் வாழை ஆட்டுறத. ஆனால் உண்மையிலே மாப்பிள்ளை ரொம்ப பாவம். அவர் நல்ல விதமாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. இவங்க தான் எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. பொண்ணோட போஸை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.